என்னால நிம்மதியாவே இருக்க முடியலடி. மனசு பதறிக்கிட்டே இருக்கு. என்ன நடக்குமோ ஏது நடக்குமோ, இதெல்லாம் எங்க கொண்டு போய் விடுமோன்னு கடந்து தவிக்கிறேன். அம்மா கொஞ்சம் அமைதியாயிரு. இப்படி அடி பண்ணுவா? பூம மாதிரி இருப்பானே. அம்மா நிறுத்துறியா? மனச போட்டு அலட்டிக்காதம்மா, உன் உடம்புக்கு தான் கெடுதல். அலட்டிக்காம என்னடி பண்ண சொல்றேன்? இவனால இப்படி ஒரு பிரச்சனை வரும், என் நிம்மதி கெடும்னு நான் யோசிச்சதே கிடையாது. அப்படி ஒரு அப்ராணியா இருந்து. டேய் நில்லுடா. எங்கடா போயிட்டு வர? நான் அப்படியே பேசாத. நீ எங்க போயிட்டு வரேன்னு எனக்கு தெரியும். என்னடா ஆச்சு உனக்கு? ஏமா உன்னோட நடவடிக்கை எதுவுமே சரியில்லை. ஏண்டா நிச்சயம் ஆன பொண்ணுக்கு போன் பண்றியாமே, வெக்கமா இல்ல? யார் யார் சொன்னா இதெல்லாம்? அத பத்தி உனக்கு என்னடா? அதெல்லாம் யார் சொல்லணுமோ அவங்க தான் சொன்னாங்க. ஏண்டா அந்த வீட்டுக்கும் நமக்கும் நடுவுல இருக்கிற பிரச்சனை எல்லாம் தெரிஞ்சு இப்படி எல்லாம் பண்றியே, உனக்கு என்னடா அசட்டு தைரியம்? உன் புத்தி எப்படிடா இப்படி கெட்டு போச்சு? அம்மா இப்ப அவன் பழைய மனம் இல்ல, ரொம்ப மாறிட்டான். உன் பேச்சை கேட்க வேண்டிய அவசியம் அவனுக்கு இல்ல. ஏய் நீ பேசாத. ஏய் அவளை ஏண்டா கத்துற? பெத்தவளும் கூட பிறந்தவளும் உனக்கு வேண்டாதவங்களா போயிட்டாங்கல்ல. கடைசியா சொல்றேன், உன் மனசுல இருக்கிற வேண்டாத நினைப்பெல்லாம் தூக்கி தூர போட்டுட்டு வா. அப்பதான் உனக்கு இந்த வீட்டுல இடம். இல்லனா அம்மா எதுக்கு அப்படி பாக்குற? அவங்க மேல மரியாதை இருந்தா அவங்க சொல்றபடி செய். ஏய் நீ ஏண்டி நடுவுல வர? நீ உன் வேலையை பார்த்துட்டு போடி. நான் பேசதான் செய்வேன். ஒண்ணு அந்த அணுவை விட்டுரு, இல்லனா எங்க எல்லாரையும் மறந்துரு. டேய் அவளை ஏண்டா முறைக்கிற? நீ பழைய மனோவா இந்த வீட்டுல இரு. அந்த கண்டவளோட நினைப்பெல்லாம் மறந்துடு. மா நான் உங்ககிட்ட வேற ஒண்ணும் சொல்ல வேண்டாம். அவளை மறந்துடணும். மறந்துடுறியா இல்லையா? சொல்லுடா, மறந்துடுறியா இல்லையா? மா இல்லம்மா ப்ளீஸ், நான் சொல்றது கொஞ்சம் புரிஞ்சுக்கங்க. பெத்தவ இவ்வளவு தூரம் சொல்றேன், நீ அவளை மறக்க முடியாதுங்கிறியா? இத பாரு, நான் கடைசியா சொல்றேன், அவன் நினைப்போட நீ இந்த வீட்டுல இருக்க கூடாது. புரியுதா? புரியுதாடா? அனு கட்டாயப்படுத்தி என்ன ரெஸ்டாரண்ட் கூட்டிட்டு வர வச்சு எதுவுமே பேசாம உம்முன்னு உட்காந்துட்டு இருக்க. உனக்காக நான் பாட்டி கிட்ட சண்டை போட்டு பெர்மிஷன் வாங்கி ஏதோ ஜாமீன்ல கூட்டிட்டு வர மாதிரி தான் கூட்டிட்டு வந்திருக்கேன். என்ன ஆச்சு உனக்கு? இந்த கல்யாணத்துல உனக்கு சம்மதம் தானே? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நீ ஏன் அப்படி கேக்குறீங்க? இல்ல, நீ கொஞ்ச நாளாவே ஒரு மாதிரி அப்செட்டா இருக்கிற மாதிரி எனக்கு தோணுது. அதான். எனக்கும் என்னன்னு தெரியல. சில நேரங்கள்ல மனசுல இனம் புரியாத ஒரு கவலை. என்ன அர்த்தம்னு எனக்கு புரியல. உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். புரியுது. சாப்பிடு. ஹலோப்பா, எப்படிப்பா இருக்கீங்க? ஹலோ ஹலோ அப்பா அப்பா ஒரு நிமிஷம், இங்க சிக்னல் சரியா இல்ல, ஒரு நிமிஷம் இருங்க. ஹலோ அனு திடீர்னு ஃபோன் பண்ணி கூப்பிட்ட, புது நம்பரா இருந்தது. இல்ல, அண்ணியோட மொபைல்ல இருந்து ஃபோன் பண்ணேன். என்ன விஷயம் சொல்லு. வீட்ல ரொம்ப ஃபோர்ஸா இருக்காங்க. நம்ம விஷயம் தெரிஞ்சிச்சுன்னா அவ்வளவுதான். நீ எல்லா ஏற்பாடையும் ஒழுங்கா பண்ணிருக்கல. எல்லாத்தையும் கரெக்டா பண்ணிருக்கேன், எதுக்கும் கவலைப்படாத. ஓகேவா? ஓகே பை. ஏய் மனு, ஹாய் மனு, நீ எப்படி இங்க? என் ஃப்ரெண்ட் ஒருத்தன் வரேன்னாக்கா, அவனுக்காக தான் வெயிட் பண்ணேன். ஆஹா, சரி வெயிட் பண்ற நேரம் இப்படி உட்காரு. இல்லக்கா நான் அங்க உட்காரு மனு, உட்காரு.
எப்படி இருக்க? நல்லா இருக்கேன். ஏய் அனு, என்ன மனுவை தெரியாத மாதிரி உட்காந்துட்டு இருக்க? நான் நம்ம வீட்டுக்கு வரதுக்கு முன்னாடி மனு அங்க கார் ஓட்டிட்டு இருந்தான்ல? ஆ, ஆமா, ஆனா நாங்க அவ்வளவா பேசிக்கிட்டது கிடையாது. ஓ சரி. மனு, அபி எப்படி இருக்கா? நல்லா இருக்கேன். நல்லா இருக்கால? ஊர்ல இருந்து வந்துட்டால? இல்ல, இன்னும் வரல. மிஸ்டர் பழனியப்பன், குப்தா ப்ராஜெக்ட் ஃபைல் இருக்கு இல்லையா, அதில் ஒரு காப்பி எனக்கு எடுத்து கொடுத்து. ஓகே சார். ஓகே. கிருஷ்ணன் சார், என்ன தொல்காப்பியன்? ஒரு நிமிஷம். பாஸ்கர் வந்திருக்காரு. யாராவது பார்க்க வந்தாரா? கேபின்ல உட்கார வச்சிருக்கீங்க. என்னப்பா நீ சொல்ற? யார பார்க்க வந்தாலும் கேபின்லயே உட்கார வைப்பாங்க? சார், என்ன சொல்றீங்க நீங்க? எனக்கு ஒன்றும் புரியல. நீ என்கிட்ட கேட்கறதா எனக்கு புரியல. பாஸ்கரை வேலைக்கு அப்பாயிண்ட் பண்ணியாச்சு. சார், என்ன சார் குழப்புறீங்க? நீதான்பா என்ன குழப்புற? உனக்கு தெரியாதா அவர் வேலைக்கு சேர்ந்தது? நேத்தே அவர் அப்பாயிண்ட் பண்ணி இன்னைக்கு அவர் ஜாயின் பண்ணிட்டாரு. சார், இது அபிக்கு தெரியுமா? அபிதான் அவரை வேலைக்கு சேர்த்தாங்க. பாஸ்கருக்கு ஆபீஸ்ல ஒரு தனி கேபினை ஒதுக்குங்க, ஆடிட்டிங் சம்பந்தப்பட்ட பொறுப்புகளை கொடுங்கன்னு என்கிட்ட சொன்னாங்க. தொல்காப்பியன், இனி நான் அவருக்கு கீழே தான் வேலை பார்க்கணும். அவரை கேட்டுத்தான் இனி நான் அக்கௌண்ட்ஸ் பார்க்கணும். எனக்கு ஒன்றும் புரியல சார். அபிகிட்ட பேசினாதான் புரியும். ஒரு நிமிஷம் தொல்காப்பியன். இருங்க, அவசரமா ஒரு ஃபோன் பண்றேன், பேசிட்டு வந்துடுறேன். அதே விஷயத்தை தான் நானும் சொல்றேன். என்ன சொல்றீங்க? உங்க குழப்பத்தை நான் தீர்த்து வைக்கிறேன், வாங்க. என்ன விஷயம் சொல்லுங்க. பாஸ்கர் அபி எப்படி வேலைக்கு சேர்த்தாங்கன்னு தானே தெரியணும். ஆமா, நான் தான் சேர்க்க சொன்னேன். அன்னைக்கு நீங்க பாஸ்கர் கஷ்டப்படுறதா சொன்னீங்கல்ல, அத அபிக்கு எடுத்து சொல்லி நான் தான் ரெக்கமெண்ட் பண்ணேன். என்னங்க என்ன இதெல்லாம்? பாஸ்கர் கஷ்டப்படுறத நீங்க நேரா பாத்தீங்களா? உங்களுக்கு எதுக்கு இந்த வேலை? அன்னைக்கு நீங்க தானே சொன்னீங்க. நீங்க சொன்னது உண்மைதானே, பொய் இல்லையே. இத பாருங்க, அது உண்மையோ பொய்யோ அதை விடுங்க. நீங்க யாரு? பாஸ்கர் இங்க வேலைக்கு வரணுமா வேணாமாங்கிறது எங்க சம்பந்தப்பட்ட விஷயம். இதுல ஏன் நீங்க அனாவசியமா தலையிடுறீங்க? இத பாருங்க, ஒரு ஆள் கஷ்டப்படுறத பார்த்து இறக்கப்படுறதும் அவருக்கு உதவி பண்ணலாமேன்னு யோசனை சொல்றதும் என்ன பொறுத்த வரைக்கும் தப்பு கிடையாது. அபியும் கூட இதை ஏத்துக்கிட்டாங்களே. நான் பேசினது தப்புன்னா அவங்க எப்படி இதை ஒத்துட்டு இருப்பாங்க? சாமர்த்தியமா பேசுறதா நினைக்காதீங்க கங்கா. இது எங்க கம்பெனி, அபி கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். இதுல உள்ள மூக்க நுழைக்கிறதுக்கு நீங்க யாரு? அபிக்கு ஒரு ஃப்ரெண்டா நான் யோசனை சொல்லக்கூடாதா? அபிக்கு ஃப்ரெண்டா நான் இருக்கேன். அவங்களுக்கு நல்லது கெட்டது எதுன்னு எனக்கு தெரியும். பாஸ்கர் இங்க வேலைக்கு சேர்றது அபிக்கு நல்லது இல்ல. உங்களுக்கு என்ன தெரியணும்? நீங்க இந்த விஷயத்துல தலையிட்டீங்க. இத பாருங்க, பழைய விஷயங்கள் எதுவுமே தெரியாத ஒரு மூணாவது மனுஷன் நீங்க. என்ன தொல்காப்பியன் நீங்க? பாஸ்கர் அபியோட முன்னாள் ஹஸ்பண்ட் தானே? ஆமா, முன்னாள் ஹஸ்பண்ட், அவ்வளவுதான். அதுக்கு மேல எதுவும் கிடையாது. இத பாருங்க, இன்னைக்கு நடைமுறையை மனசுல வச்சு நான் பேசிட்டு இருக்கேன். நீங்க பழைய சென்டிமெண்ட் எல்லாம் கிளறிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு சம்பந்தம் இல்லாத விஷயத்துல ஏங்க தலையிடுறீங்க? என்ன தொல்காப்பியன், என்கிட்ட ஃப்ரெண்ட்லியா பேசுறவரு இன்னைக்கு இப்படி கோவமா பேசுறீங்க? அது வேற இது வேற. இத பாருங்க, முடிவா சொல்றேன்.
ராஜாமணி மேடம் ப்ராஜெக்ட் பத்தி வேணா நீங்க பேசுங்க. மத்தபடி அபி கன்ஸ்ட்ரக்ஷன் விஷயத்துல தலையிடுறத நிறுத்திக்கங்க. அம்மா ஒரு 25,000 rupees கொடுங்களம்மா. அம்மா வேணாம் கொடுக்காதீங்க, ஊதாரித்தனமா செலவு பண்ணுவோம். நான் உன்கிட்ட கேட்டேன். நான் உன்கிட்டயே சொன்னேன். நான் அம்மாட்ட தானே கேட்டேன். நீ எதுக்கு தேவையில்லாம சண்டை போடுற? நானும் அம்மா கிட்ட தான் சொன்னேன். நீ ஏன் கோபப்படுற? ஹாய் கிஷோர் பையா. வாங்க உட்காருங்க. வா கிஷோர். நமஸ்தே ஆண்டி. ஆதி எங்க ஆண்டி? ஹலோ கிஷோர் பையா, என்ன ஆதியை கேட்டு வந்திருக்கீங்க? ஆதி தான் காலையில சீக்கிரம் கிளம்பி ஆபீஸ் போயிடுறாரு, உங்களுக்கு தெரியாதா? இல்ல அது வந்து ஒரு ஃபோன் பண்ணிட்டு வந்திருக்க வேண்டியதானே. ஏய் அஞ்சலி, ரொம்ப கிண்டல் பண்ணிட்டு இருக்காதே அவரை. ஹலோ வாங்க. இட்ஸ் ஓகே. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க ஆண்டி? நாங்க என்ன பண்ண போறோம் கிஷோர்? வேலை ஒண்ணும் இல்ல, சும்மா போர் அடிக்குது, உட்கார்ந்துட்டு இருக்கோம். ஏன் ஆண்டி, நம்ம அப்படியே வெளியே ஒரு ரவுண்டு ஷாப்பிங் போயிட்டு வரலாமா? குட் ஐடியா, எல்லாரும் போலாம். ஆனா ஒண்ணு, அனு மட்டும் வர முடியாது. அவளுக்கு தலைவலின்னு சொன்னா ரெஸ்ட் எடுக்கட்டுமே. அனு வரலையா? என்ன திடீர்னு தலைவலி? ஏன்னா நீங்க வருவீங்க, அதனாலதான். அஞ்சலி ப்ளீஸ், பாவம் அவர் வந்ததுல இருந்து அவர் போட்டு இப்படி வாரிட்டு இருக்க. கிஷோர், உனக்கு அனுவை வெளியே கூட்டிட்டு போன அவ்வளவுதானே? அத சொல்ல ஏன்பா இப்படி தயங்குற? இல்ல ஆண்டி, அது வந்து இத பார் கிஷோர், அனு கிட்ட உனக்கு உரிமை இருக்கு. கொஞ்ச நாள்ல அவ உனக்கு மனைவியாக போறவ, நீ தாராளமா கூட்டிட்டு போலாம். அஞ்சலி போய் அனு கிட்ட சீக்கிரம் கிளம்பி ரெடியாக சொல்ல. நான் என்ன உங்க 2 பேருக்கு நடுவுல தூதா? வேணா அவரே போய் அனுவ கூப்பிட்டோம். ஏய் ரொம்ப பேசுற நீ. கிஷோர், அவ உன்கிட்ட விளையாடுறா. நீ இவகிட்ட பேசி டயத்தை வேஸ்ட் பண்ணாத, நேரா போய் நீ அனுவ கூட்டிட்டு போ. ஓகே ஆண்டி, நாங்களே எங்க ஆளை போய் பார்த்துட்டு வந்துருவோம்ல. போங்க போங்க. அழகா ஒரு ஷாப்பிங் கூட்டு போற சாக்குல ஒரு 25,000 ரூபாய் கரெக்ட் பண்ணிருப்பேன். அதையும் கெடுத்தியா? நீ ஏன் பணத்திலேயே இருக்க? இல்ல அறிவில்லை உங்களுக்குலாம்? அனு சாரி. அனு சாரியா? மண்ணாங்கட்டி சாரி இல்ல அனு, நான் சர்ப்ரைஸா இருக்கட்டுமே தான் பறிச்சேன். அடுத்தவங்க பொருளை அவங்க பெர்மிஷன் இல்லாம பிடிங்கி பாக்குறது அநாகரிகம் இல்லையா? வெக்கமா இல்ல உங்களுக்குலாம்? இதனோட மதிப்பு தெரியுமா? சாரி சொன்னா எல்லாம் சரியாயிடாது. முதல்ல நீங்க ஏன் ரூமுக்கு வந்தீங்க? மத்தவங்க ரூமுக்கு வரதுக்கு முன்னாடி கேட்டு வரணும்னு மேனர்ஸ் கிடையாது. டீசென்ட்டா ட்ரெஸ் பண்ணா மட்டும் பத்தாது, இல்ல நல்லா படிச்சிருந்தா மட்டும் பத்தாது. பழக்க வழக்கங்கள்ல கொஞ்சம் நாகரிகம் வேணும். நான்சென்ஸ். கிஷோர், என்ன மச்சான், என்னமோ கப்பலே கவுந்த மாதிரி உட்கார்ந்து நிற்கிற, என்ன கதை? மனசுக்கு ரொம்ப வேதனையா இருக்கு மச்சான். தாடா, லவ் பண்ணல, லவ் பண்ணா வேதனை படதான் செய்யணும். லவ்னா என்ன சும்மாவா? நம்ம பாட்டு ஜாலியா சுத்தின்னு இருப்போம். இந்த கர்மம் பிடிச்ச லவ்ல மாட்டணும்னு வையன், அப்புறம் அழுகுதான், ஃபீலிங்ஸ் தான். சரி அத்த விடு, என்ன மேட்ரு சொல்லு. இல்ல மச்சான், அம்மா இந்த மாதிரி இதுக்கு முன்னாடி என்கிட்ட பேசினதே கிடையாது. ரொம்ப கோவமா பேசிட்டாங்க. ஐயா, எந்த அம்மா தான் கோச்சிக்க மாட்டாங்க மச்சான். அவங்களாம் இன்னும் டெவலப்பே ஆகல, கோவப்படதான் செய்வாங்க. அப்படி இல்லை மச்சான், எங்க அம்மா என்கிட்ட எவ்வளவு பிரியமா நடந்துப்பாங்க தெரியுமா? ஒரே பையன் இல்ல, ஆனா அது எல்லாத்தையும் மறந்துட்ட மாதிரி ஒரே அடியா கோவமா பேசுறாங்க. ஐயா மச்சான், அதெல்லாம் விடு, சரியாயிடும். ஃபீல் பண்ணாத, கல்யாணம் ஆச்சுன்னு வையா, எல்லாம் கரெக்ட் ஆயிடும்.
மச்சான் நான் ஒரு முடிவுக்கு வந்துட்டேன். என்ன பண்ண போற? இப்பவே அபியக்காக்கு ஃபோன் பண்ணி பேச போறேன். ரெண்டுல ஒன்று முடிவு தெரியட்டும். எப்பா நீ பாட்டு ஏதாவது குட்டே கோய்ப்பு வைக்காதப்பா. சரி அபி நீங்க என்ன சொல்ல போற? எல்லா விஷயத்தையும் சொல்லி உங்க முடிவு என்னன்னு கேட்க போறேன். மனசு கஷ்டம் தாங்க முடியல மச்சான். அட போயா, அப்புறம் ஏதாவது சொல்ற போறேன். இப்ப அபி நீ முடியாதுன்னு சொன்னா என்ன பண்ணுவேன்? உங்க அம்மா மாதிரி அவங்களும் சொல்லிட்டா என்ன பண்ணுவேன்? என்ன முழிக்கிற? இந்த பார், யார் என்ன சொன்னாலும் உன்னால அணு விட்டு கொடுக்க முடியாதுல்ல. முடியாது, நிச்சயமா முடியாது. அப்ப நம்ம ரூட் தான் கரெக்ட். முதல்ல எல்லாத்தையும் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு தகவல் சொல்ல என்ன சொல்ற? முதல்ல கத்துவாங்க, நல்லா கத்தி ஓஞ்ச அப்புறம் நைஸா நம்ம சைடு வருவாங்க. அவள்தான் நம்ம பாத்துக்கலாம். இல்ல மச்சான், இருந்தாலும் இந்த பார் மச்சான், நம்ம வீட்டுல இருக்கிறவங்க அழுவாங்க அவள்தான். ஆனா அணு வீட்டுல இருக்கிறவங்க என்ன வேணா செய்வாங்க. அதனால நம்ம வெயிட் பண்றது சரியில்லை, புரிஞ்சுக்க. சரி மச்சான். என்ன மச்சான் மறுபடியும் சைலண்ட் ஆயிட்ட, என்னாச்சு? இல்ல அம்மா நிறைய பேசிட்டாங்க, நானும் பேசிட்டேன். இனிமேற்பட்டு வீட்டுக்கு போகணுமான்னு. கரெக்டு. நீ ஊட்டாண்ட போனாதான் உனக்கு பயங்கர கன்ஃபியூஷன் ஆகும். உன் கல்யாணம் முடிக்கிற வரையும் நீ ஊட்டாண்டே போகாத, புரியுதா? என்ன வா கிளம்பலாம்.